அன்பின் இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆடியோ மூலமா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படிங்கிற யோவான் 8:32 அந்த வசனத்தின்படி சத்தியத்தை அறிவிக்க நாங்கள் கடனாளியாக இருக்கிறோம். தேவன் எங்களை நியமித்திருக்கிறார். ஆமேன். இயேசுவின் நாமத்தினாலே இதை கேட்கிறவங்களுக்கு கண்கள் திறக்கப்படணும், சத்தியம் பாரம்பரியம் எல்லாம் உடைக்கப்படணும், சடங்காச்சாரம் எல்லாம் தவிர்க்கப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தசம பாகம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தசம பாகம் அப்படின்னோடனே காணிக்கை, தசம பாகம், இப்பொழுது நிறைய ஆலயங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பழைய உடன்படிக்கையை எடுத்து நிலைநாட்டுகிற அந்த பிரமாணத்துல நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே பாரம்பரியமா இருக்கா, இது எல்லாமே சடங்காச்சாரமா, இயேசு என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா? இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பழைய உடன்படிக்கையில ஆதியாகமம் 14 ஆபிரகாம் தசமமாக கொடுத்தான் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கு. லேவியராகமம் 27 கடைசியில 27ஆம் அதிகாரத்துல 30 அதுலேயும் தசம பாகத்தை குறித்து இருக்கு. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனிகளிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லி அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா மல்கியா புஸ்தகத்திலையும் அந்த காரியத்தை குறித்து போட்டிருக்கு. மல்கியா 3ஆம் அதிகாரத்துல, மல்கியா பழைய ஏற்பாட்டுல மல்கியா 3ஆம் அதிகாரத்துல அதுல நீங்க 8, 9, 10 படிச்சீங்கன்னா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வந்து வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ, அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இதை எடுத்துக்கிட்டு தான் தசமபாகம் உண்டு, தசமபாகம் கொடுங்க, காணிக்க கொடுங்க, நீங்க எல்லாரும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் ஒரு பழைய உடன்படிக்கையை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமைகள் கருத்து அவங்க அறிந்து கொள்ளல. எதை சொன்னாரு, எதை சொன்னாரு அப்படின்னா, புதிய உடன்படிக்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அதை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, நிறையவங்க சொல்லுவாங்க, புதிய உடன்படிக்கையிலேயே மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 23ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலையும் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதுல போட்டிருக்கு மத்தேயு 23:23 மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசெய்கிற உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ இது சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை, இவரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இயேசு கிறிஸ்து நீங்க பிறந்த போது நீங்க லூக்கா 2:1-2 நீங்க பாத்தீங்கன்னா, எல்லா வசனங்கள்ல அவரு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஜோடி புறா குஞ்சிய பலியிடுவாங்க. விருத்த சேதனம் நியாயப்பிரமாணத்தின்படி சகல சடங்காச்சாரங்களும் உங்க தாய் தகப்பன் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தாய் தகப்பன் பழைய உடன்படிக்கையில செய்தது போலதான் அவங்க எல்லா காரியமும் செய்து வருவாங்க இல்லையா? அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல 5 பாக்குறோம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அது நீங்க ரோமர் 10:4 ஒரு வசனம் இருக்கு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 4 என்னது? விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாரு அப்படிங்கிறத யாரும் போக்கஸ் பண்ணல, தெரியல நிறைய பேருக்கு.
நிறைய பேரு இந்த முடிவா இருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்துல இருக்கும்போது சொன்னார்ல, இதையும் சொல்லணும்ல, அது காணிக்கை கொடுக்க சொல்லியிருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி வேற எந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்து இதை சொல்லப்படலை இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க? நீங்க மத்தேயு புஸ்தகத்திலேயே அவர் 2 விதமான காரியத்துல இருக்கிற ஒரு காரியம். ஏன்னா யூதருக்கு ராஜாவாகவும் ஒரு மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பிறக்கிறாரு. லூக்கா 2ஆம் அதிகாரத்துல உலக ரட்சகரா பிறக்கிறாரு. நீங்க லூக்கா மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல சாஸ்திரிகளுக்கு வந்து பாக்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி. மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கேன்னு சொல்லிட்டு சாஸ்திரிகள் அந்த இயேசு கிறிஸ்து பார்த்து அந்த அந்த யூதருக்கு ராஜாவை பார்த்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? சாஷ்டாங்கமாய் தாயமும் அந்த பிள்ளையும் சாஷ்டாங்கமாய் 2 பேரையும் வணங்குறாங்க. தாயும் வணங்குறாங்க, பிள்ளையும் வணங்குறாங்க. வணங்கி தங்கள் பொக்கிஷத்தை திறந்து தூபவர்க்கம், பொண்ணு, வெள்ளி எல்லாம் காணிக்கையா கொடுக்குறாங்க. ஆமா, இப்போ லூக்கா 2ஆம் அதிகாரத்துல மேய்ப்பர்களுக்கு, அங்க சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தினவர், இங்க ரட்சகர் யாருக்கு வெளிப்படுதாரு? மேய்ப்பர்களுக்கு. நம்மள மாதிரி மேய்ப்பர், இன்னைக்கு ஆடு மேய்ப்பர், நம்ம மந்தை மேய்க்கிறவர், நம்ம வந்து ஆடுகளை மேய்க்கணும். நானே நல்ல மேய்ப்பன்கிறாரு யோவான் 10ஆம் அதிகாரத்துல. மேய்ப்பர்களுக்கு, மந்தையை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறாரு. இந்த மேய்ப்பர்கள் அந்த காரியத்தை குறித்து பார்க்கிறார். எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி, இங்க யூதருக்கு ராஜா தான், அங்க எல்லா ஜனத்துக்கும் நற்செய்தி உண்டாகும்படி உலக ரட்சகர் பிறந்திருக்கிறாரு. அப்ப ரட்சகர் அப்படின்னா மீட்டெடுப்பவர் இல்லையா? மீட்டெடுப்பவர், எல்லாவற்றையும் இருந்து மீட்டெடுப்பவர், காப்பாத்துகிறவர், இதுதான். அப்போ லூக்கா 2ஆம் அதிகாரத்துல மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் வந்து தனக்கு சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து பார்க்கிறார்கள். பார்த்து இந்த பிள்ளையை குறித்ததான பிள்ளையை பார்த்து, அங்க தாயும் பிள்ளை தான் இருக்கிறாங்க, தாயை ஒன்றும் செய்யல. அங்க பிள்ளையை பார்த்து தாயும் பிள்ளையும் பார்க்கிறாங்க. பிள்ளையை குறித்ததான காரியத்தை குறித்து பிரசித்தப்படுத்தினார்கள், அப்படின்னா அறிவித்தார்கள், பிறருக்கு அறிவிக்கிறாங்க, நற்செய்தி அறிவிக்கிறாங்க. இதுதான் அவங்க வேலை இல்லையா? அப்போ இங்க காணிக்கை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரஸ்தாபப்படுத்தணும், பிரசித்தப்படுத்தணும், அறிவிக்கணும், ரட்சகரை நம்ம பிறருக்கு அறிவிக்கணும். இதைதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அங்க காணிக்க மட்டும்தான் யூதருக்கு ராஜா. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா யோவான் 19:19 அங்க யூதருக்கு ராஜா சிலுவையில் அடிக்கப்படுறாரு. ஆமீன். உலக ரட்சகரை அடிக்க முடியாது. அவர் உலக ரட்சகரா வார்த்தையா இன்னைக்கும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஆவியானவர வல்லமை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதுதான் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அதனாலதான் அவரு யூதருக்கு ராஜாவாக ஒரு கட்டளை கொடுப்பாரு, ரட்சகரா ஒரு கட்டளை கொடுப்பாரு. நம்ம ராஜாவா ஒரு கட்டளை கொடுப்பாரு, ஆமா, ரட்சகரா ஒரு கட்டளை. நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல அதுல 10:5 எல்லாத்தையும் தம்முடைய சீசர்களை வரவழைச்சு அவங்களுக்கு எல்லா வல்லமையும் கொடுத்து அவங்கள அனுப்பும் போது அவரு சொன்னது, அதுல ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறத பாக்குறோம். ஆமேன். அதுல நீங்க புறஜாதி நாட்டுக்கு போகாமலும் சமாரியா பட்டணத்தில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கே போங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 10:5-6 நீங்க பாத்தீங்கன்னா அதுலதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, காணாமல் போட ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கே இடத்துக்கே போங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இங்க சொல்லிட்டு அதுல நீங்க யோவான் 4ஆம் அதிகாரத்துல நீங்க சமாரியா பட்டணத்துல மத்தேயு 10 போகக்கூடாதுன்னு இருக்கிறாரு, புறஜாதி நாட்டுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கிறாரு. இங்க யோவான் 4ஆம் அதிகாரத்துல அந்த சமாரியா ஸ்திரீ அந்த வழியா வரும் பொழுது அங்க தாகத்துக்கு தான் சொல்லி அங்க பேசி கொடுக்குறாரு. அங்க அந்த சமாரியா ஸ்திரீ நீ எனக்கு தாருன்னு சொல்ல உடனே அங்க யோவான் 4ஆம் அதிகாரத்துல சமாரியா ஸ்திரீக்கு வார்த்தையை கொடுக்குறாரு, ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரு. அது போக அவ ஊர்ல உள்ள அந்த ஸ்திரீ ஊர்ல உள்ள எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்குறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு. கொடுத்தது மட்டுமல்லாமல் யோவான் 4ஆம் அதிகாரம் 38, 39, 40 அந்த வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அங்க 2 நாள் தங்க சொல்றாங்க. அவங்க எல்லாரும் தங்க சொல்றாங்க. அந்த சமாரிய நாட்டுல 2 நாள் அங்க தங்கி இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப யூதருக்கு ராஜாவா ஒரு காரியத்தை செய்யறாரு, ரட்சகரா ஒரு காரியத்தை செய்தாரு. அப்போ நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் இல்லையா? எதுக்காக இது நடக்கு, எதுக்கு இதுல போகக்கூடாதுங்கிறாரு. இங்க போய் 2 நாள் தங்குறார, இங்க 10 போகக்கூடாதுங்கிறாரு சமாரியாக்கு. யோவான் 4 சமாரியா நாட்டுல போய் 2 நாள் தங்குறாரு. இது என்னன்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? இது பார்க்கணும். அப்போ
அவர் எப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இல்லையா. அவர் எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. ஆனா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அதுல சொல்றாரு. அவர் அதுக்கு பிறகுதான் நமக்கு நமக்கு சொந்தமாகிறாரு இல்லையா. அங்க ஒரு நாட்டுக்கு நீ இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்க, மற்றபடி அல்லங்கிறாரு. இது பழைய உடன்படிக்கையில அந்த நியாயப்பிரமாணத்துல இருக்கு நிறைய விஷயங்கள். அதுல இந்த ஜனங்கள் ஜாதியுடைய கலவாமல் தனியே வாசம் பண்ணுவார்கள்னு நிறைய, அது உடன்படிக்கையில நிறைய நியாயப்பிரமாண கற்பனைகள் எல்லாம் அதுல ஒரு கற்பனைகளா இருக்கலாம் இல்லையா. இருக்கலாம், நிறைய இடத்துல ஒரு கற்பனைகள் இருக்கு. அப்போ இந்த இடத்துல வார்த்தை இல்லாத ஒரு ஜனங்களுக்கு ஒரு ஒரு மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலேயே அதான் செய்யறாரு. மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரத்துல அந்த கானானிய பெண் சொல்றா, அந்த மகள் வியாதியா இருக்கிறா, நீங்க வந்து சொஸ்தமாக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே தாவீதின் குமாரனே ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறா, உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அவர் பேசாம இருக்கிறாரு. சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க, அந்த பெண் நம்மள ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, நம்மளோட உங்களை தேடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படின்ட்டாரு. மத்தேயு 15:21 இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல தெரியும். அவ சொல்றா, அந்த பெண் சொல்றா, ஆமையா நான் நாய் தான், இந்த எஜமான் மேஜையிலிருந்து விழுந்த துணிகைகளை நாய் திங்குமேன்னு சொல்றா. உடனே என்ன பண்றாரு, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, உனக்கு ஆக கடவுதுங்கிறாரு. உன் சுகம் கொடுத்துட்டாரு, வார்த்தையை கொடுத்து வல்லமையை கொடுத்துட்டாரு, சுகம் கொடுத்துட்டாரு. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, புறஜாதி நாட்டுக்கு போகக்கூடாது, வார்த்தையை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு கட்டளை இருக்கு. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10 பேதுரு அந்த கொர்நேலியோ பார்த்த உடனே, கொர்நேலியோ அந்த காரியத்தை எல்லாம் தெரியும். மத்தேயு 10ஆம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல அந்த கொர்நேலியோ அப்படிங்கிற ஒரு மனுஷன் பேதுருவை கூட்டு வர சொல்லுவாரு தன்னுடைய வேலைக்காரனை கொண்டு. வேலைக்காரர்கள் பேதுருவை அழைத்து வந்த போது அதுல மத்தேயு 10:28 நினைக்கிறேன், ஆமா மத்தேயு 10:28 அப்போஸ்தலர் 10:28 அவர்கள் நோக்கி அவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு 27:28 அவருடனே பேசிக்கொண்டு உள்ளே போய் அநேகர் கூடியிருக்கிறதை கண்டு அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியரோட கலந்து அவர்களிடத்தில் போக்குவரத்தாயிருப்பது யூதனானவனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்று நான் சொல்லாதபடி தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிதான் அங்க உள்ள போறாரு. நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரத்திலையும் அதுல அந்த காரியத்துல யோவான் 4லயும் அந்த காரியம் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அதுல அந்த சமாரியா ஸ்திரீ அங்க போய் தாகத்துக்கு தான் கேட்கிறாரு. நீங்க யோவான் 4ஆம் அதிகாரத்திலையும் அதுல 8 பார்த்தா, அப்பொழுது சமாரிய நாட்டாலே ஸ்திரீ தண்ணி முள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியுடனே சம்பந்தம் கலவாதபடினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதரா இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். இயேசு அவளுக்கு பிரித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தேயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமா, இப்போ இதுல ரைட்ஸா சொல்றதுக்கு பிறருக்கு வார்த்தையை கொடுக்க கூடாது. ஆனா இங்க இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல எப்படி சொல்றாரு, பாவிகளோடும் ஆயக்கரோடும் போஜனம் பண்ணுகிறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர் சொல்றாரு மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இயேசு அந்த ஒரு அப்பொழுது அவர் மத்தேயு 9:1 2 படிப்போம். அங்கே படுக்கை கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை நோக்கி அவருக்கு கொண்டு வந்தார்கள். அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் திடங்கள் உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன உடனே, பாவங்களை மன்னிக்க இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க பரிசேயர்கள். அவர் சொல்றாரு மத்தேயு 9:6 பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அதை சொல்லிட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா அதுல 10 மத்தேயு 9:10 பின்பு அவர் வீட்டிலே போஜனம் பண்ணுகையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவருடைய சீசரோடும் பந்தி இருந்தார்கள். ஆயக்காரரும் அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோட அவர் சீசரோடும் பந்தி இருந்தார்கள். 11
பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்கள் நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரிடம் பாவிகளிடம் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை, பலியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை கருத்தை என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள், நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்கிறார். ஆமா ஆமா, பாவியான மனுஷன் தான் எனக்கு தேவைங்கிறார், நீதிமான் எனக்கு தேவையில்லைன்றார். அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வார்த்தை இல்லாதவனுக்கு வார்த்தையை கொடுக்கறது தான் இங்க ரட்சகரோட வேலை. எல்லாத்துக்கும் எல்லா ஜனங்களையும் ஆதாயப்படுத்தி கொள்ளணும், இதுதான் அவருடைய வேலை இல்லையா? அப்போ ஒரு இடத்துல அப்போ இயேசு கிறிஸ்து அந்த பழைய உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது பிறனுக்கு, வார்த்தையை பெற்றுக்கொண்ட இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு மட்டும்தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் வார்த்தையை கொடுக்கணும், இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டேங்கிறாரு, மற்றபடி அல்லங்கிறாரு இல்லையா? அப்போ இங்க யூதருக்கு ராஜாவாக அங்க ஒரு காரியம் இருக்கு, உலக ரட்சகராக ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம எதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க 7ஆம் அதிகாரம் 38, 39 நீங்க வாசித்து பார்க்கும்போது, வாசிக்கிறேன் கேளுங்க. 38, 39 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அதுக்கு 39, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு எப்போ மகிமைப்பட்டாரு? சிலுவையில் அறையப்பட்ட பிறகுதான் மகிமைப்பட்டார். அப்போ அதுக்குதான் யோவான் சனகன் மத்தேயு 3:11 சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியினாலும் வார்த்தையினால கழுவுவாருங்கிறாரு இல்லையா? அதுதான் சொல்றாரு. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையில தசம பாகம் உண்டு, காணிக்கைங்கிற உண்டு அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்தது. புதிய உடன்படிக்கையில காணிக்கைங்கிறது இல்லை. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, அதுல மத்தேயு 10:8 நீங்க பாத்தீங்கன்னா, வியாதி உள்ளவர்களை சுத்தமங்கள், குஷ்டவர்களை சுத்தம் பண்ணுங்கள், இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள். மத்தேயு 10:8. அப்ப இலவசமாய் பெற்றுக்கொண்டதை நம்ம என்ன செய்யணும்? இலவசமாய் கொடுக்க வேண்டும். நீ யார் இலவசமா கொடுக்குறா? யார் இலவசமா கொடுக்குறா? வார்த்தைய ஒரு இந்த காசுக்காக தான் எல்லாம் இலவசமா கொடுக்கறதுக்கு இன்னைக்கு யாருமே தயாரா இல்லை. பேதுரு சொல்றாரு, பேதுரும் யோவானும் அங்க அவங்க கிட்ட காசு கிடையாது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 2 படிக்க, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியார் பேதுரும் யோவானும் அங்க தேவாலயத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு, தேவாலயத்துக்குள்ள போனாங்க அப்படின்னா, இது பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு காரியம் வரும் இல்லையா? நீங்க தேவாலயத்துக்கு எதுக்கு போனா, தேவாலயத்துல இருந்து அங்க கடைசி வரைக்கும் பாசி, அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்க வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். அங்க துரத்தப்படுறாங்க, பரிசேயரால துரத்தப்படுறாங்க ஆலயத்துல இருந்து இல்லையா? அது வாசித்து பார்த்தா தான் புரியும் இல்லையா? அப்போ அங்க எதுக்கு போறாங்க? இயேசு கிறிஸ்துவை பத்தி உபதேசம் சொல்ல போறாங்க. அவங்க துரத்தப்படுறாங்க ஒரு நாட்கள்ல இல்லையா? அப்போ எதுக்காக போறாங்க? போற வழியில அந்த சம்பவம் நடக்கு. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்க முடியாத நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுரும் யோவானை அவனை கண்டு பிச்சை கேட்டான். பேதுரும் யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி தன் வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகளும் பலன் கொண்டது, குதித்து நடந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அங்க இலவசமா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, பேதுரும் யோவான்ட்டையும் அங்க ஒண்ணுமே இல்லை. வல்லமைய வார்த்தையை கொடுக்குறாங்க, நடக்கிறாங்க. இதுதான் உண்மை இல்லையா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல
பவுல் ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும். 33, 34, 35. அப்போஸ்தலர் 20, 33, 34, 35. ஒருவனுடைய வெள்ளி ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சித்ததில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளை வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தையை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்று சொன்னார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே உத்தமம் என்று எங்க சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 10:8 சொல்லியிருக்கிறாருல, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்ப இந்த வார்த்தை இலவசமாய் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைய இலவசமா தான் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவ காசுக்காக வைக்க முடியுமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. யோவான் 1:1. இந்த வார்த்தையான தெய்வத்தை, இந்த வார்த்தையான ஜீவன்ல தேவனை காசுக்காக நம்ம விற்க முடியுமா? அது சடங்காச்சரமாயிரும்ல. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 21:6 அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். தாகமா இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். இலவசமாய் கொடுப்பேன்ட்டார். இலவசமா அவர் கொடுக்கும்போது நீங்க காசு வாங்கிட்டு கொடுக்கறது என்ன நியாயம்? நியாயமே கிடையாது. இது சத்தியம் கிடையாது. இலவசம் பெற்ற வார்த்தைய நம்ம இலவசமா தான் கொடுக்கணும். நான் காசு வாங்கிட்டேன் அப்படின்னா அவரோட பிரமாணத்துக்கு அவருக்கு விரோதமா செய்யற ஒரு காரியம் தான். அப்ப நீங்க எத்தனை பேர் தேவனுக்கு விரோதமா செய்கிற காரியமா இருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 நீங்க பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு காரியத்தை யோவான் வச்சு எழுதியிருக்கிறார். அன்றியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பாராக. தாகம் உள்ளவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி பருக கடவன். அப்போ ஜீவ தண்ணீரை, ஜீவ தண்ணீர் என்னது? வார்த்தை. இந்த ஜீவ தண்ணீர் ஆகிய வார்த்தைய காசுக்கு விற்க கூடாது. காசுக்கு வித்தா என்ன நடக்கும் அப்படின்னா இயேசுடைய பிரமாணத்தை மீறுகிறோம்னு அர்த்தம். பழைய உடன்படிக்கையில அது இருந்தது, அது ஊமையா சொல்லப்பட்ட காரியம்தான். புதிய உடன்படிக்கையில நீங்க பாத்தீங்கன்னா அது இல்லை. நீங்க பழைய உடன்படிக்கை என்னது இன்னைக்கு செல்லுமா அப்படின்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல அவரு பவுலை வச்சு எழுதியிருக்கிறாரு. 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்துக்குரியதுனாரு மோசையோட பிரமாணம் எழுத்துக்குரியது. இயேசுடைய பிரமாணம் எப்படி இருக்கு? ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொள்கிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. இதுல நல்லா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 2 கொரிந்தியர் 3:7 எழுத்துக்களால் எழுதப்பட்ட கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமைகளுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால், ஒளிந்து போகிற ஊழியன்ட்டாரு. ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படி ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால், மோசையின் ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படி ஊழியமா? நீதி கொடுக்கும்படி ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும். இப்படி இருக்க மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம், மகிமைப்பட்டிருந்த ஊழியம் தான். அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டா இருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அப்படின்னா என்னது? மோசையின் ஊழியம், மோசையின் பிரமாணம் இயேசு கிறிஸ்துவோட பிரமாணத்துக்கு ஒட்டாதுங்கிறாரு. ஆமா, அதுதான் தெளிவா சொல்றாரு. அதுல எல்லாரும் அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6 நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, அதுல 6 13, 14 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். பழைய உடன்படிக்கை கிடையாது, புதிய உடன்படிக்கை தான். இங்க தசம பாகம்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க தான் தேவாலயம், தேவனுடைய ஆலயம். நீங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்குள்ள தேவனுடைய ஆவி வாசமா இருந்தா அவன் தான் ஆலயம். தேவனுடைய ஆவி சும்மா அப்படி ஊற்றப்படாது. அதுக்கு ஒண்ணு மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் மண்ணுன்னு சொல்லியிருக்கிறாரு யோவான் 6ஆம் அதிகாரத்துல.
அது ஓமையா சொல்லப்பட்ட வார்த்தை. எல்லாரும் அதை நினைச்சு திராட்சை ரசத்தையும் அந்த ரசத்தையும் ரொட்டி தண்டையும் எடுத்து சாப்பிட்டு அவர் பிரமாணத்தை நினைவு குறிப்பிடி அவர் நினைவு குறிப்பிடி நான் செஞ்சுட்டு நினைக்கிறாங்க. இல்ல, அது தப்பான ஒரு உபதேசம், தப்பான உபதேசம். என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுன்னு சொல்றாரு. என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்குது. அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவனருக்கு நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்கன்னு சொல்லி யோவான் 6:27 சொல்லப்பட்டிருக்கு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா மத்த நாள்ல மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யோவான் 8:51 ஒருவன் என் வார்த்தையை கொண்டால் என்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. அப்போ வார்த்தையை படிக்க படிக்க இது கருத்து என்னது? வார்த்தையை புசிக்கணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. யோவான் 1:1 யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கு. நமக்குள்ளதான் வாசம் பண்றாரு. அது தன்னால வந்து வார்த்தை உள்ள வருமா? வராது. இயேசுவை என்ன செய்யணும்? ஒண்ணு படிக்கணும். அவரை வேதாகமத்தை எடுத்து நீங்க மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நல்லா படிக்கணும். படிச்சாதான் அவருடைய ஆவி நமக்குள்ள வரும். இல்லைன்னா இந்த ஆடியோ மூலமா கேட்கணும், வசனத்தை கேட்கணும். இந்த கேட்கறது மூலமாவும் பார்க்கறது மூலம், அதுதான் சொல்லாரு மத்தேயு 13:16 நினைக்கிறேன், நீங்க பார்க்கிற கண்களும் கேட்கிற காதுகளும் பாக்கியம் உள்ளதுங்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நீங்கள் புசிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். நீங்க தான் ஆலயமா இருக்கிறீங்க, நீங்க தான் ஆலயமா இருக்கிறீங்க. அப்போ ஆலயம் நீங்க சும்மா ஆலயம்னு சொல்ல முடியாது. அவர் வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு வார்த்தை தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்க இதயத்துல ஊற்றினபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 5 அந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க இந்த வார்த்தை உள்ள வரணும் அப்படின்னா நீங்க வேதாகமத்தை என்ன செய்யணும்? படிக்கணும். படிக்க படிக்க படிக்கதான். ஏதோ ஒரு மனுஷன் சொல்றான், ஏதோ ஒரு மனுஷன் சொல்றாங்க, அந்த வார்த்தையை நான் கேட்கிறேன், அது போதுங்கிறது கிடையாது. அது கிடையாது. நாங்கள் ஒரு நாட்கள் அப்படி இருந்தோம். ஒரு 27 வருஷம் நம்ம ஆலயத்துக்கு போயிருக்கிறோம். அது இந்த வார்த்தை உள்ள இல்ல. ஏதோ சடங்காச்சாரமா ஆலயத்துக்கு போனா காணிக்க போட்டோம், வந்தோம், அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை போச்சு. ஆனா விடுதலை இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான சத்தியத்தை அறிவீர்கள் ஆனால் உண்மையாக விடுதலையாக்கப்படுவீர்கள். நம்ம ஏதோ ஒரு காரியம் வேதாகமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறது இல்லை. அது என்ன, நீங்க ஏதாவது சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, அதை கேட்டு நான் ஆலயத்துக்கு போறேன், காணிக்க போடுறேன், வீட்டுக்கு வரேன், இதெல்லாம் அலாட்டு. கொஞ்சம் இந்த வார்த்தை இல்லைன்னா நம்ம தப்பிக்க முடியாது. நம்ம மாம்ச மேல வஞ்சித்து கொண்டு போயிடும். இந்த தேற்றரவாளன் எதுக்காக நம்ம கொடுக்கப்படணும்? தேற்றரவாளன் யோவான் 16ஆம் அதிகாரம் 7 அவர் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரான், நான் போவேனாயில் உங்களுக்கு அவர் வருவார்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அது அனுப்பியிருக்கிறாரு. அவர் தன்னாலே வரமாட்டாரு. அவர் எப்படி? நம்ம படிக்கணும். அவர் படிக்கணும், மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணணும். பண்ணிட்டே இருக்கும் போதுதான் நமக்குள்ள வருவாரு. நமக்குள்ள ஏன் அவர் வரணும்? இந்த வார்த்தையானவர் ஆவியானவர் எதுக்கு வரணும்? அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதுக்குதான் ஆவியானவர் இல்லையா? அப்ப நம்ம உணர்த்தும்படியாக, நம்மளை மனிதனாக உருவாக்குவதற்காக, பழைய பாவத்திலிருந்து புதிய மனுஷனாக பிறப்பதற்கு அவர் முக்கியமான தேவைப்படுகிறாரு. அதுக்குதான் மறுபடியும் பிறக்கணுங்கிறாரு. மறுபடியும் சும்மா எல்லாம் பிறக்க முடியாது, தண்ணியில மூழ்கிலாம் பிறக்க முடியாது. அவருடைய வார்த்தையினால பிறக்கிறவன் தான். அவர் சொல்றாரு யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 சொல்லப்பட்டிருக்கு, அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறார். அப்ப தேவனாலே எப்படி பிறக்க முடியும்? நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், திரும்ப ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்திருக்கிறேன், திரும்பியும் நான் பிறக்கணும் அப்படின்னா வார்த்தையினாலதான். அவருடைய வார்த்தை நம்மளை சுத்தப்படுத்தும். யோவான் 15:3 என்னுடைய உபதேசனாலே இப்பொழுது சுத்தமா இருக்கிறீர்கள். அப்போ நிறைய காரியங்களை நம்ம வாசித்து பார்க்க 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 நம்ம கண்கள் திறக்கப்படும். நீங்க தான் ஆலயம், நீங்க தான் ஆசாரியன்.
கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் தேவாலயம் இல்லையா? அப்போ நம்ம உண்மையாக காணிக்கை அப்படிங்கிற ஒரு சடங்காச்சாரத்துல இருந்து வெளியே வாங்க. நீங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்து வார்த்தையை நம்ம புசிக்கும் போது அவர் நமக்கு யாருக்கு என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி நம்ம பேசணும், எப்படி கற்றுக் கொடுக்கிறவர் அவர். ஆமேன். அவர் சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என் அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுங்கிறாரு யோவான் 5:24. வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ரோமர் 8:1 மாம்சப்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறாரு. யோவான் 3:18 நினைக்கிறேன். ஆமேன். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாதுங்கிறாரு. அப்போ இதுல என்ன, நம்ம தேவனுடைய வார்த்தையை, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நம்ம புசிக்க 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 நம்ம கண்கள் திறக்கப்படும். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நம்ம பிறருக்கு இந்த வார்த்தையை கொடுக்க கடனாளியா இருக்கணும். நிறைய பேருக்கு தெரியல இந்த வார்த்தையை. ஏதோ ஒரு உலகப்புறமான மனிதர்கள் ஒரு ஆலயத்துக்கு போறாங்க, வார்த்தையை சொல்றாங்க, சடங்காச்சாரமா காணிக்க போடுறோம், வீட்டுக்கு வரங்கிற நிலைமை வேண்டாம். நம்ம இயேசுவை, உண்மையான இயேசுவை பார்த்து கொள்ளுங்க. அந்த வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. இதுல எந்த வித மாற்றம் இல்லை. அன்னைக்கு மாம்சல இருந்தாரு, இன்னைக்கு ஆவியில இருக்கிறாரு, வார்த்தையா இருக்கிறாரு. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியத்துவம். அந்த முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, சகோதரிகளே. இதுதான் முக்கியமான ஒரு கருத்தா இருக்கிறது. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். யோவான் 14:23. என்னில் அன்பா இராதவன் என் வசனத்தை கை கொள்ள மாட்டான். யோவான் 14:24. ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனையை கை கொள்வான். யோவான் 14:15. அப்போ அதுல யோவான் 12:50-51 என்னுடைய கற்பனை நித்திய ஜீவனா இருக்கிறது. அப்போ நம்ம தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போதுதான் தேவன் மேல அன்பா இருக்க முடியும். ஒருவனின் அன்பா இருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளிலும் அந்த வார்த்தையை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும் நீங்க படிச்சு 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 பார்க்கும்போது குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அவர் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால இல்லாமல் பிதாவிடத்துல ஒருவரும் போக முடியாதுங்கிறாரு. அப்ப நான் தான் வழிங்கிறாரு, நான் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுங்கிறாரு. அப்ப இந்த வார்த்தையை நம்ம படிக்க 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 நம்ம கண்கள் திறக்கப்படும். நான் அவங்க சொல்றதை கேட்டு நான் வேதாகமத்தை நான் படிக்கல அப்படின்னா நம்ம ஏமாற்றப்படுவோம். நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 2, லூக்கா 2, இங்க யூதருக்கு ராஜா, அங்க உலக ரட்சகர். இதெல்லாம் வேதாகமத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் கொஞ்சம் அப்படியே வரும், எல்லாமே மாத்தி மாத்தி வரும். அதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் உண்மையான தேவனை கண்டுபிடிக்க முடியும். அவர் ஆவியா இருக்கிறாரு, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று வசனம் இருக்கிறது. நீங்கள் விசுவாசிங்க. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா கண்கள் திறக்கப்படட்டும். சத்திய வசனம் அநேக 1000 பேரை எழுப்பி தேவனுக்கு ஊழியக்காரராய் மாற்றட்டும். சத்தியத்தை அறிவிக்கிற ஊழியக்காரர்களாய் மாற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.